நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னு சொன்னால், அதாவது இப்போ இருக்கிற சந்ததி இளம் சமுதாயத்தின் இதில் விதைக்கப்பட்டிருக்க ஒரு விஷம் என்னென்னு சொன்னால் வெளிநாடு, ஈரோப். அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும் ஒரு விதத்தில் உங்களுடைய இதை நீங்களே என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அழித்து கொள்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை முறைகள், உங்களுடைய கலாச்சாரங்கள், உங்களுடைய நாடு என்ன ஒரு விஷயத்துக்காண்டி இப்படி ஈரோப்புன்னு சொல்லி எல்லாரும் போகிறார்கள்னு சொன்னால், ஒரு காலத்தில் அது ஒரு காசு தேவையாக அமைந்தது. ஒரு காலத்தில் அது உயிர் பாதுகாப்புக்காக அடைக்கலம் போகிற ஒரு நாடாக இருந்தது. இன்று அதெல்லாம் போய் ஒரு பேஷனாகிவிட்டது. அது காசு தேவையும் பேஷனும் ஆகிவிட்டது. என் மாமா, என் அண்ணா, என் சித்தப்பா, என் சித்தி, என் பெரியம்மா, என் மச்சாள் அவங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. நானும் வெளிநாடு போக போகிறேன். அப்படி ஒரு கேட்டகரிக்கு மாறிக்கொண்டிருக்கு. வெளிநாட்டு வாழ்க்கைன்றது பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சிலருக்கு அது நல்லதாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு அது கசப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். அது அங்கே இருக்கிற உறவுகளையும் பொறுத்து, அங்கே போகிற நிலைமையும் பொறுத்து, அங்கே அவருக்கான ஒரு இடம் இருக்கும் வரைக்கும் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கை அதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி கண்டிப்பாக பார்ப்போம். என்னென்னு சொன்னால், நானும் ஒரு யூரோப் நாடெலாம் இருக்கேன். நானும் இப்படி தான் புலம்பெயர்ந்து ரொம்ப வருஷங்கள் ஆகவில்லை. ஒரு கொஞ்ச காலம் தான் சொல்லணும். 1 வருஷம் 2 வருஷம். நம்ம அந்த தேவைகள் காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆள் கொழும்புக்கு போனால் தான் கொழும்பில் என்ன மாதிரியான நடைமுறைகள் என்ன மாதிரியாக இருக்குது, என்ன மாதிரி லாங்குவேஜ் கதைக்கிறாங்க, அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் எப்படின்னு சொல்லி இங்கே இருந்து அங்கே போனால் தான் அது தெரியும். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு போய்ட்டு கழிச்சோம்னு சொன்னால் அது வெறும் வார்த்தைகளாக மட்டுமே மாறுமே தவிர அது அனுபவத்தின் மூலம் எதுவும் கிடைக்காது. இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, வெளிநாடு வராதிங்க, வெளிநாடு வந்தீங்கன்னா நீங்கள் உழைக்க மாட்டீங்க தான் பண்ணி. ஒரு காலத்தில் அது பொறாமையாகவும் இருந்தது. அது இவங்க வளர்ந்துருவோம்னு சொல்லி ஒரு இதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி வந்தது. என்னென்னு சொன்னால், அது அவங்க வந்த காலப்பகுதியில் அவங்க சொல்லியிருந்தால் அது தவறான கருத்து உண்மையாகவே. அதாவது ஒரு 1996, 95, 2000, 2007 முற்பட்ட காலப்பகுதிகள் வெளிநாடு வராதிங்கன்னு சொன்ன விஷயம் எல்லாம் பொய்யான வார்த்தைகள் மட்டுமே. அந்த காலத்தில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், யூரோப்பில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருந்தது, சட்டத்திட்டங்கள் புலம்பெயர்ப்போருக்கு சாதகமாக இருந்தது என்றே சொல்லலாம். ஆனால் 2020க்கு பிறகு மொத்தமும் தலைகளாக மாறியிருக்கு. அதாவது பார்த்தோம்னு சொன்னால், இங்கே வந்தோம்னு சொன்னால், அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்றீங்க, அதாவது உங்களோட உயிர் அச்சுறுத்தலுக்காண்டி வந்தால் அது வேறு ஒரு கேட்டகரி. அதை விடுங்க, அது எங்கே போனாலும் வாழுவீர்கள் என்ற ஒரு தைரியம் ஒன்று இருக்கும். அதை விட நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்காண்டி வர்றீங்க, அது பணம் சம்பாதிக்கவோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்காண்டி வர்றீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ், ப்ராப்பர் விசா இல்லாமல் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. அது என் அனுபவத்தில் சொல்கிறேன். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க ஈஸின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இருந்து வர்ற தாய்நாட்டிலேருந்து இங்கே சரியான காலநிலை மாற்றமாக இருக்கும். இங்கே சந்திக்க போகிற மனிதர்கள் சரியான மாற்றமாக இருப்பீர்கள். ஒரு காட்டை கடந்து போகிறீர்கள்னா பாம்பு பூச்சிகள், விஷப்பூச்சிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுபோல தான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நிறைய விதமான மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நாடு விட்டு நாடு வரும்போது இங்கு, அதாவது மதம், இனம், மொழி சார்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களின் நடைமுறையும் அவர்கள் உங்களை கொண்டு போகும் போக்கும் அவர் உங்களோட நடந்து கொள்ளும் விதமும் வித்தியாசமாகவே இருக்கும். முற்றுமுழுதாக வித்தியாசமாக இருக்குது. நான் சில இடங்களில் இங்கே பட்ட அனுபவம் என்னன்னு சொன்னால், இப்போயே ஏன் வந்த நீங்கள் இந்த ஒரு கேள்வி அதிகமாக இங்கே பழக்கத்தில் இருக்கிறது. ஏன் வந்த நீங்கள் ஏண்டா என்னத்துக்காண்டி அப்படி கேட்குறார்கள்ன்ட்டு புரியவில்லை. சரி, ஓகே, எவ்வளோ காசு வச்சு வந்துட்டு ஏன் வந்தேன்ட்டு விடுங்க. அடுத்த கட்டம் வந்துட்டீங்க, சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, இப்படி வேலையை ட்ரை பண்ணுங்கள், என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன் வந்தவர்களை நீங்கள் ஏன் வந்துட்டு கேட்குறீர்கள்? அவர்களை ஊக்குவிக்கலாம், அவர்களுக்குரிய வழிகளை காட்டி கொடுக்கலாம். அது நீங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு நீங்கள் பட்ட கஷ்டங்களை அவர்களுக்கு அனுபவம் மூலமாக கொடுக்கும்போது அவர்களின் வாழ்க்கை முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன் அதை செய்ய மறக்கிறீர்கள்? இங்கே இருக்கிறவங்க இங்கேருந்து பார்த்தா ஊருக்கு போகும்போது ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறீங்க. அவங்க இங்கே வரும்போது அவங்கள ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறீங்க. அது ஏன்னு தான் தெரியலை. நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை, ஒரு சில ஆட்கள். ஒரு புதுசாக ஒரு பிள்ளை ஆனா படிக்குதுன்னு சொன்னால்
அந்த ஆனால் அந்த பிள்ளை உச்சரிக்கிற விதம் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கலாம், அதை எழுதுகிற விதம் வித்தியாசமாக, அது சரிப்படுத்த வேண்டியது அவங்களோட அப்பா அம்மாவும் அவங்களோட ஆசிரியர்கள். இப்போ உங்களை நம்பி உங்கள் உறவுகள் உங்களை நம்பி இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிறது பிள்ளையாக இருக்கட்டும், அதை சொல்லி திருத்துங்க, இப்படி செய்யாத இப்படி செய்யும். ஏன் அதை நக்கல் கிண்டல் அப்படி செய்வான்? அது வந்து சிறுமணம் படைத்தவர்கள்னு சொல்லுவாங்க. குத்துதா இல்லையான்னு தெரியல. அது சில அதாவது சில எங்களுக்குள்ளே சில நடந்த ஒரு அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன். அது சில நேரங்களில் தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். தப்பாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ளுங்கள். அவ்வளோதான் வாழ்க்கை. ஒரு காலத்தில் என்னென்னு சொன்னால், இப்போ நடக்கிற விஷயம் வந்து வெளிநாட்டுன்னு வந்து பார்த்தோம்னு சொன்னால், வராதிங்க, வந்தால் ப்ராப்பரான விசாவில் வாங்க, அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இங்கே வந்து உங்களோட சொந்தக்காரர்கள் இருக்கார்கள்னு சொன்னால் அவர்கள் உங்களை வைத்து தக்க வைத்துக் கொள்வார்கள், ஒரு வருடத்துக்குள் தக்க வைத்துக் கொள்வார்கள்னா நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதை விட்டு யாருமே இல்லாமல் உங்கள் சொந்தக்காரர்களின் பேச்சை கேட்டு வேறு ஒருவரின் வீட்டுக்கு வந்தீர்கள்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாரும் சும்மா இருக்கவில்லை. வர்றவங்க எல்லாரும் தங்களுடைய தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சும்மா சாதாரணமாக நான் வந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் பார்க்க போனால் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வீட்டு வாடகை 300 சாப்பாட்டுக்கு ஒரு 300, என் அத்தியாவசிய தேவைகள் போக ஒரு 200 போச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு 1000 ரூபா கிட்ட என் தேவைக்காக இங்கே வந்தேன். இங்கே புதுசாக ஒரு விசாயில் வந்தீர்கள்னு சொன்னால் நீங்கள் 6 மாதத்துக்கு, அதாவது இங்கே அகதி விசா, ரிஃப்யூஜி விசா அடிச்சிங்கன்னு சொன்னால் 6-7 மாதம் வேலை செய்யலாம். அதாவது களவாகத்தான், இல்லீகலாகத்தான் வேலை செய்யணும். அப்படி செய்தீர்கள்னு சொன்னால் நீங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள். இந்த ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு வரீங்கன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் மதித்தே ஆக வேண்டும். சரி, அது மதிக்கலைன்னு சொன்னால் களவா அப்படி வேலை செய்வீங்களா இருந்தால் நாட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள். அப்படி இன்னும் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்குரிய வேலை செய்கிறதுக்கான ஆவணங்கள் இல்லை, உங்களுக்குரிய சரியான இது இல்லை என்று சொல்லி உங்களுக்கான சம்பளம் வந்து சரியாக குறைக்கப்படும். 1000, 1200 அப்படி தான் உழைப்பீங்க. அந்த காசு எடுத்து நீங்கள் 1 கோடி கொடுத்து கடன் கொடுத்து வாரீங்க இங்கேன்னு சொன்னால் இந்த ஒரு கோடியை உங்களால் எப்படி கட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்கள். 1000 ரூபாவில் 1000 ரூபாயும் செலவு போயிடும். மிச்சம் அங்கே வட்டிக்கு வேண்டி வந்து என்ன செய்வீங்க யோசிச்சுப்பாங்க. சாதாரணமாக, அதாவது இங்கே இருக்கிற நடைமுறையை பயன்படுத்த நீ வர்றவங்களை நான் வராதுன்னு சொல்லலை, விரும்பினாங்க வாங்க, உங்களோட சொந்தக்காரர் இருக்காங்க, உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, தங்குறதுக்கு உங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் தருவாங்க, நீங்கள் உழைச்சி உங்களால் முன்னேற முடியும்னு சொல்லி விளைவு இருக்கிறவங்க வாங்க. அதாவது நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டுக்கு போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட லாங்குவேஜ் யூகே போனீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி போகலாம். இல்லை நீங்கள் ஒரு ஜெர்மனியோ இல்லை ஃப்ரான்ஸோ இல்லை சுவிஸோ அங்கே போனீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜ் மொத்தமாக வித்தியாசப்படும். ஃப்ரெஞ்சு, டச்சு, அப்படி அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஆனாவிலேருந்து முதலாவது பிள்ளை நேசரிலேருந்து படிக்க போகிறீங்கன்னு வைங்க. அது வரைக்கும் நீங்கள் போகிறது, சந்திக்கிறது, அதாவது இதன்றதெல்லாம் சரியான மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க. சரியான இதை நீங்கள் அதுகளையும் யோசிங்க. வெளிநாட்டு வாழ்க்கைன்றதை விட அதாவது உங்கள் தாய்நாட்டில் ஒரு வாழ்க்கை வந்து நல்லதாக அமையும். வெளிநாடுன்றது வந்து ஒரு காசு உழைக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்க எல்லாத்துக்கும் காசு இல்லைன்னு சொன்னால் எங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. நீங்கள் ஒரு ஆள் இங்கே இருந்தோண்டு ஊரில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுருக்க முடியும்னா கண்டிப்பாக வச்சுருக்க முடியும். ஏன்னா இங்கே காசு பெறும்போதையும் அங்கே காசு பெறும்போதையும் வித்தியாசமாக இருக்கும். அப்படி ஏன் நீங்கள் எல்லாருமே வெளிநாடு வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு கேள்வி, சாதாரணமாக ஆசைப்படுறீங்க. அதாவது உங்களிடம் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, உங்கள்கிட்ட இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை வச்சு ஊரில் என்ன செய்யலாம், என்ன மாதிரி தொழில் வாய்ப்பை மேம்படுத்தலாம். இப்போ நிறைய பேர், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்கரன் கந்தையா ரீச்சா பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் ஒரு வெளிநாட்டில் வந்திருந்தவர் தான், வெளிநாட்டில் வந்து உழைச்சவங்க தான். அவர் உழைச்சதை வந்து தாய்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார், சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். இனி வருங்காலத்துக்கு தேவையான முறை ஒரு ரீச்சான்னு சொன்னால் போனீங்கன்னு சொன்னால் ரீச்சாக விளம்பரப்படுத்தல, ரீச்சாவில் வந்து எல்லாமே இருக்குது. அவர் எல்லா இடத்துலையும் முதல்ல வந்து நீங்கள் எல்லா இடமும் ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன வரும்ன்ற ஐடியா வரும். அது தாய்நாட்டை விட்டு வெளியில் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தாய்நாட்டுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணணும். யாழ்ப்பாணத்தில் இந்த கிளிநொச்சி போனால் சாப்பாடு வித்தியாசமாக இருக்கும், அவங்களுக்கு காத்துக்கிற லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கும், அவங்க பார்க்குற அவங்களோட வாழ்வாதாரம் வீட்டு முறை அப்படி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும், மட்டக்களப்பில் ஒரு மாதிரி இருக்கும், அம்பாறையில் ஒரு மாதிரி இருக்கும். மற்றது நீங்கள் அப்படி அதுக்குள்ளேயே சுற்றி வந்து கண்டினியூரலியாக கட்டன் அப்படி எல்லா இடத்துலையும் ஒரு விதமான வாழ்க்கை முறை இருக்கும், ஒரு விதமான இதுகள் இருக்குது. அதுகளை நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஐடியா வரும். இப்படி போய் நான் எந்த இடத்துல இப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படி ஓடும், எங்கள் மக்களுக்கு இது தேவையாக இருக்குது, இதை செய்து அப்படி ஓடும் அப்படின்னு சொன்னேன். ஆனால்
முக்கால்வாசி வந்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள ஊக்குவிக்குங்க தயவுசெய்து. அங்கே இருக்கிறவங்களுக்கு செய்ய தெரியாமல் இல்லை, அறிவில்லைண்டில் அவங்க தொடங்குறதுக்கான மூலதனம் இல்லை. உண்மையாகவே அந்த தொடங்குறதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் ஏன் ஒரு 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 குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி உதவி செய்கிற பேரில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அனுப்புறீங்க. ஏன் நீங்கள் அவங்க ஒரு தடவை நீங்கள் அனுப்பிடுங்க, அடுத்த தடவை அவங்களை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. இல்லை, அதே நீங்கள் ஒரு அவங்களுக்கு சரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லுங்கள். சரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க, சரி உங்களுக்கு என்ன வேணும், வீடு வேணும்னு கேட்டால் வீடு கட்டி கொடுக்காதீங்க. சரி உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு 4 மாடு வேண்டி தரேன், இதை வச்சு நீங்கள் முன்னேறுங்க. இதிலேருந்து நீங்கள் உழைச்சி கட்டுங்க. அப்படி ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாங்க. சும்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா 200 ரூபா நீங்கள் காசு கொடுக்குறதால அது வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பூர்த்தி செய்யாதுன்னு மட்டும் இதண்டி கொள்ளுங்கள். மற்ற வெளிநாட்டுக்கு வரும்போது வெளிநாட்டில் நீங்கள் போகிற நாட்டுக்குரிய சட்டத்திட்டங்கள் என்ன, அங்கே எப்படி போனால் என்ன எல்லாம் அங்கே இருக்கிறவங்களோட அட்வைஸை கேளுங்க. அது ஒரு காலகட்டத்துக்கு முன்னே போனவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்காதீங்க. அவங்க இப்போ இருக்க சிச்சுவேஷனை பார்த்து வராதிங்க. இப்போ போன ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் போயிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக, அவங்ககிட்ட கேளுங்க என்ன இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கான ஒரு நல்ல வழியை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வெளிநாட்டை தீர்வாகாது. எம் நாடும் எம் மக்களும் எமக்காக எப்பவும் இருப்பார்கள். அங்கும் நம்மளால் வாழ முடியும் என்றது வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் உணர்ந்து கொள்வீங்க. இது சொன்னால் யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டேன். சின்ன வயசில் சொல்லுவாங்க தானே, படி என்ன அப்போ டீச்சர்னு சொல்ல நான் கேட்க போகிறோம் இல்லை தான், நம்ம விளையாட்டுத்தான் தெரியும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் சொன்னால் புரியாது. அனுபவம் மூலம் தான் படுறவங்க அனுபவம் மூலம் தான் பட்டு தீருவாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அதுபோல் உங்களுக்கும் என்ன வேணும், என்ன தெரியணும்னு சொல்லி கேட்டிங்க சொன்னால் கண்டிப்பாக கொமெண்டில் கேளுங்கன்னா அதை பற்றியான விஷயங்களை நீ தொடர்ந்து கதைப்பேன் உங்களோட. நன்றி.